This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்பதான் எல்லாருமே சஷ்டி விரதத்தை நல்லபடியா முடிச்சிருப்பீங்க. இந்த பதிவு முழுக்க கார்த்திகை மாதத்துக்கான பதிவு. கார்த்திகை மாதம் எப்ப பிறக்குது, இந்த தடவை வரக்கூடிய கார்த்திகை மாதத்துல என்ன விசேஷங்கள் இருக்குன்னு இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம்னாலே தீப திருவிழா, சபரிமலை ஐயப்பன் கோவில் தான் ஞாபகத்துல வரும். இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே நிறைய பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை அணிஞ்சு விரதத்தையும் துவங்கிடுவாங்க. சபரிமலை யாத்திரை, பழனி யாத்திரைன்னு பக்தர்களை ஆன்மீக வழி இருக்கும் ஒரு மாதமாவே இந்த கார்த்திகை மாதமும் அமையும். இது தவிர கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு திருவண்ணாமலையில ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசிக்கவும், கார்த்திகை பௌர்ணமி நாள்ல கிரிவலம் சிவனை வழிபடவும் லட்சக்கணக்கான பக்தர்களும் கூடுவாங்க. திருவண்ணாமலை மகா தீபத்தை தரிசிச்சாலே மோட்சம் கிடைக்கும்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதனாலதான் அதிகமான விரதங்கள் வரும் இந்த மாதத்துல சுப முகூர்த்த தினங்களும் அதிகமாவே இருக்கும். இந்த மாதம் முழுவதும் வழிபாடு, கொண்டாட்டம், விழாக்கள் இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு மாதமாவும் இருக்கும். பூமியும் சரி, வாழ்க்கையும் சரி வளம் பெற செய்யும் மாதம் கார்த்திகை மாதமாகும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முடியுது. இந்த வருஷம் கார்த்திகை மாசம் துவங்குறதே மிகவும் சிறப்புக்குரிய பக்திமயமான சூழலோடவே துவங்குது. வழக்கமா கார்த்திகை மாதத்தை ஐயப்ப சுவாமி மாதம்னு சொல்வாங்க. ஆனா இந்த வருஷத்துல ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும் இல்லாம சிவபெருமான், அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கும் சிறப்புக்குரிய நாளாவும் அமையுது. கார்த்திகை மாதம் துவங்குறதுக்கு முந்தைய தினமான நவம்பர் 15ஆம் தேதி ஐப்பசி மாத பௌர்ணமியில சிவபெருமான் அன்னாபிஷேகம் நடத்தப்படும். கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான நவம்பர் 16ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோட துவங்குது. பௌர்ணமி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைஞ்சு வர்ற இந்த நாள்ல இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் பிறக்கவும் இருக்கு. அதனாலதான் இந்த வருஷம் பக்தர்களுக்கு இரட்டிப்பு பலன் தருவதா இந்த மாதமும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கார்த்திகை முதல் நாளே பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில வர்றது இன்னொரு தனி சிறப்பாகும். கிருத்திகை, சங்கடஹர சதுர்த்தி, தேய்பிரை சஷ்டி, ஏகாதசி, பிரதோஷம், மாத சிவராத்திரி, அமாவாசைன்னு வரிசையா விரத நாட்களுடனேயே இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு. கார்த்திகை மாதத்துல தான் கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் சிறப்பு வாய்ந்த உமா மகேஸ்வர விரதமும் கடைபிடிப்பாங்க. இந்த கார்த்திகை மாதத்துல தினமும் காலை மாலை 2 வேளையும் வீட்டு வாசல்ல தீபம் ஏத்துறது ரொம்பவும் சிறப்பானதாகும். நிலைவாசலுக்கு வெளியில 2 அகல் விளக்கு வைக்கணும். இந்த அகல் விளக்கு தரையில வைக்க கூடாது. கோலம் போட்டு வச்சாலும் அதுக்கு கீழே ஏதாவது ஒரு இலைய வச்சு இல்லனா ஒரு தட்டையாவது வச்சுதான் நம்ம விளக்கேற்றி வைக்கணும். அதே மாதிரி மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை தொடர்ந்து விளக்கேற்றி வழிபடுறதுனால வாழ்வு செழிக்கும்ங்கிறதும் ஐதீகம். குறிப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றுறதுனால வீட்டுல தொழில் செய்யும் இடத்துல லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அதோட பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள விளக்கேற்றி வழிபடுறதுனால முன்வினை பாவங்களும் விலகிடும். கார்த்திகை மாதத்துல அதிகாலையிலேயே புனித நீராடுறது அனைத்து புனித நதிகளையும் நீராடிய பலனையும் தரும் சொல்வாங்க. கார்த்திகை மாதத்துல பிரம்ம முகூர்த்த